ओम महादेवी से विष्णु विष्णुपत्नी से तिमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। इनकी நம்ம பார்க்க போற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம். பரணி பூரம் பூராடம் என்பது வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். இன்னைக்கு பூராட நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் ஒரு வீட்டில் பிறக்கிறாரு. ஒரு லக்னம் போயிட்டு தனுசு லக்னமாக இருந்து அதில் பூராடத்தில் லக்னம் விழுது. இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி போய் தனுசில் நிற்கிறாரு, அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பூராடமாக இருக்குது. இல்லை ஒருத்தர் வந்து ஜாதகரே வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு தடைப்படும். படிப்பு வந்து தடைப்பட்டு படிப்பாங்க. 10th பிரேக் ஆகி அப்புறம் +1 +2 படிக்கிறது, இல்லை 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போய்டுறது, அப்படி இல்லைன்னா இல்லை சார் 4வது 5வது 8வது இந்த மாதிரி ஏதோ படிப்பு தடை, கம்ப்ளீட்டாக படிப்பு தடைங்கிறவங்க நிறைய இருக்காங்க. படிப்பு தடைப்பட்டு படிக்கணும் பூராட நட்சத்திரம். இல்லை தொடர்ந்து படித்தாங்க அப்படின்னாங்க, படித்த லைனில் வேலை இல்லை பூராட நட்சத்திரத்துக்கு. அதே போல் இவர்களுக்கு மாமனகை உதவி வராது. ஒன்று தாய் மாமன் இருக்கா, மேக்ஸிமம் தாய் மாமன் இருக்காது. 4 பேர் 5 பேர் எல்லாமே பெண்களே எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படி தாய் மாமன் இருந்தாலும் மாமனகை உதவி வராது. சொந்தத்தில் திருமணம் ஆகாது. இவர்களுக்கு வந்து சொந்தத்தில் திருமணம் ஆகாது. இவங்களுக்கு கொஞ்சம் அந்த பொறுப்புன்றது வராது, அக்கறை பொறுப்பு அப்படின்றது வராது. ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. நிலையாக ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க. இவர்களுடைய மனம் வந்து குரங்கு போல் என்னென்னா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க. இதை ஒரு கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் இந்த தொழில் செய்யலான்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்து அது செய்யலான்னு நினைக்கிற நேரத்தில் இதோட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் மேலே ஒரு ஆர்வம் வரும். இப்படி தொழில்கள் வேறு வேறு தொழில்கள் மேலே ஆர்வங்கள் அதிகமாக வந்துட்டு நிலையாக ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க. பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு இந்த ஆடை ஆபரணம் நிறைய துணி எடுத்து பீரோவில் இடமே இருக்காது, அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுக்கிறது. நகை எடுத்து கொடுங்க இந்த மாதிரி பூராடத்தில் ஒரு பெண் பிறக்காங்க. துணி நகை மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஆடை ஆபரணம் மேலே. இவர்களுக்கு வந்துட்டு தந்தையோட ஆதிக்கம் அதிகம். இந்த பூராடத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு, ஒரு பெண்ணோ ஆணோ பிறகுதுன்னா அந்த தந்தை வந்துட்டு இந்த பூராட நட்சத்திரம் உள்ள குழந்தை மேலே ரொம்ப பாசத்தை பற்றுதலை காட்டுவாங்க. ஒரு சில ஜாதகர்களுக்கு ரொம்ப அன்பு காட்டியிருக்காங்க. ஆனாலும் அந்த தந்தைன்றது வந்து ஒரு 16 வயசு 18 20 வயசு அப்படின்ற காலகட்டத்தில் தந்தையை இழந்திருக்காங்க. அது பார்த்துக்கலாம், அது வேறு அப்புறம் பார்த்துப்போம். அதே போல் ஒரு பெண் வந்து பூராடத்தில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அவங்களே வந்து டெய்லரிங் படிச்சிருக்காங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் டெய்லரிங் இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க. டிப்ளமோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ, அதாவது ஃபேஷன் டிசைனிங் லைனில் படிக்கலாம், அந்த லைன் வரும். அதே போல் இந்த பியூட்டிஷியன் அதுவும் படிச்சிருக்காங்க பெண்கள் அப்படின்னும் போது. பெண்கள் புராடத்தில் இருக்கும்போது அவர்களுடைய கணவன் வந்துட்டு ஜோதிடம் படிச்சிருப்பார், இல்லை ஜோதிடம் பார்த்துட்ருப்பாங்க, இல்லை அவங்க மாமனார் ஜோதிடம் இருந்திருப்பார், இல்லை தாத்தா ஜோதிடம், இந்த மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தப்படும். ஒரு பெண்ணுக்கு வந்து போராடம் இருக்கும்போது, ஆணுக்கு போராடம் அப்படின்னும் போது அந்த ஜாதகர் ஏதாவது பேங்கிங் லைனில் ஒர்க் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், இந்த டீச்சிங் லைனும் போகலாம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜி லைன் இருக்கும். இந்த நோட்டு புக்கு பேனா, அந்த ஸ்டேஷ்னரி கடை, அந்த மாதிரியெல்லாம் கடை வைக்கலாம். ஒரு பெண் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டுல ஜோதிடர் சம்மந்தப்படுவார். ஒரு ஆண் வந்து போராடம் இருக்குதுன்னா அவருடைய மனைவி வந்து இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஆர் டிசைனிங்கு, டெய்லரிங் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இவர்கள்கிட்ட வந்து யாராலையுமே பேசி ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் அன்பு காட்டி ஜெயிக்கலாமா தவிர பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆர்குமெண்ட்டு, அந்த பிடிவாதன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்கள் வந்து போராட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனால ரெகுலராக சஃபரிங்கில் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு உடல் பருத்து உடலாக இருக்கிறது, இல்லாட்டி வந்துட்டு அந்த உதட்டில் புண் வருவது, அப்படி இல்லைன்னா அல்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரி வந்துட்டு போராடம் நட்சத்திரக்காரங்க எப்போவுமே ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, இந்த ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சார்ந்த ப்ராப்ளம், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனையால் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. நல்ல உடலமைப்பு கொண்டவங்க இவங்க வந்து பார்க்குறதுக்கு அழகானவர்கள். போராடத்தில் பிறந்தவர்கள் வந்து இந்த பரணி பூரம் போராடம் அப்படின்னும் போது சுக்கிரனோட நட்சத்திரம், சுக்கிரன்னா அழகு அப்படின்னும் போது நல்ல அழகானவர்கள் இவர்கள். இவர்களுக்கான தொழில் வந்துட்டு கமிஷன் சார்ந்த தொழில் செய்யலாம். ஒரு ஆணாக இருந்தால் ஒரு இடம் வந்து ஒரு ஆள் சேல் பண்ணுறாரு, ஒரு ஆள் வாங்குறாரு, கூட்டு போய் ப்ரோக்கரேஜ், அதாவது நடுவில் வந்து அதை விற்று கொடுத்து வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு கமிஷன் வாங்கிட்டு வரலாம். கமிஷன் சார்ந்த தொழில் இவருக்கு நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் கொட்டி வச்சுருக்காங்க ஒரு ஊட்டியாக, இவர் ஒரு ஆளை கூப்பிட்டு வராரு, பேசி கொடுத்துட்டு 50 பைசா அவருக்கு காய்க்கின்ற மாதிரி கமிஷன் வாங்கிக்கலாம் இவர். அதே போல் ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிசைன் துணி இருக்குது, அதை ஆன்லைனில் வந்துட்டு அப்படியே இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு 200 அப்படி இருக்குன்னா அவங்க வந்து 250 அப்படின்னு சொல்லி கமிஷன் வச்சு, இந்த மாதிரி கமிஷன் சார்ந்த தொழில் இவர்களுக்கு நல்லாயிருக்கும். இவர்களுக்கு படிப்பு தடை தான், மாமனகை உதவி வராது, பொறுப்பு இருக்காது. அந்த பொறுப்பு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கை முழுக்கவே இவர்களுக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
நிலையான வேலை தொழில் அமையாததால் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். படிப்பும் தடைப்படும். மாமனகை உதவியில் அதே மாதிரி இவங்க பரம்பரையில் ஜோதிடர்கள் உண்டு. டிசைனிங், டெய்லரிங் இந்த மாதிரியெல்லாம் கற்று வச்சுருப்பாங்க. இவங்க கற்றுக்குவாங்க. ஆனால் அதையும் தொடர்ந்து செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இவர்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும். நோயாளி எப்பவுமே ஒரு நோயாளி இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிடிவாத குணத்தை இவர்கள் விட்டு வந்தாலும் அந்த பொறுப்பு இவர்களுக்கு வந்து நீட்டாக வீட்டை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை பொறுப்பு, நம்ம வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும், சீக்கிரம் அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தால் இவர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் இவர்களுக்கான பீஜ மந்திரம் டெய்லி 21 டைம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது இவர்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக மேம்படும். ஓம் பம் பூர்வஷாட நட்சத்திராய நமக. ஓம் பம் பூர்வஷாட நட்சத்திராய நமக. இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆகாத நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் இது தொடக்கயிறு, இவர்களுக்கு மாங்கல்ய பொருத்தம் வராது. அதே மாதிரி பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இதுவும் தொடக்கயிறு, மாங்கல்ய பொருத்தம் வராது. இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 ராசிகள் ஆகாது. ஒன்று ரிஷப ராசியும் மற்றொன்று கடக ராசியும் 6 கெட்டு சஷ்டாஷ்டகமாக வர்றதால இந்த 2 ராசியும் இவர்களுக்கு திருமண பொருத்தம் கொஞ்சம் சரிபட்டு வராது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கும்பம் ராசியும் இவர்களுக்கு சரிபட்டு வராது. மேற்கொண்டு இந்த நட்சத்திரம் இல்லை இந்த ராசி அல்லது ஜாதகம் பார்க்கணுன்ற பட்சத்தில் என்னுடைய இந்த 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு வந்து உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், டைமு, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபோன்லேயே உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறேன். நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.